வெல்கம் டு ரம்யாஸ் யூனிக் கார்னர். இன்னைக்கு சேவை கட்டோரி ரபடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: முதல்ல ஒரு பிளேட்டில் சேவையை நல்லா பொடி பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளால் பொடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக ஆகிற மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த ட்ரேவை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நமக்கு எந்த மோல்டு வேணுமோ அந்த ஷேப்புக்கு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு சிலிக்கான் ஷீட்டை நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம். எடுக்கும்போது ஈஸியாக வர்றதுக்காக தான் இதை போட்டுக்கலாம். ஒரு கடாயில் நெய்யை விட்டுக்கலாம். நெய் காஞ்ச உடனே அந்த பொடி பண்ணி இருக்கிற சேவையை இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்யெல்லாம் அந்த சேவையோடு நல்லா கலந்துக்கும். இது ப்ரௌன் ஆகிற வரை நம்ம கலக்க போகிறோம். ஏலக்காவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதனால் வாசனையும் அதோட நல்லா சேர்ந்துக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தான் அளவு என்ன கொடுத்துருக்கோமோ அந்த அளவு சேர்த்தா போதும். இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே வந்தாக்கா அந்த தண்ணியிலே அது வறுத்துரும். நமக்கு கிறிஸ்பியாக வேணும், அதனால் இப்படியெல்லாம் பண்ணுறோம். இப்போ கண்டன்ஸ் மில்க்கும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது ஈவனாக எல்லா பக்கமும் சேர்ந்துடும். இந்த மாதிரி சேரும்போது நல்ல வாசனை, ஏலக்காய், கண்டன்ஸ் மில்க்கு எல்லாம் சேரும்போது ஒரு கெட்டியாட்டம் வரும். நம்ம உடனே அந்த சூடாக இருக்கும்போதே நம்ம அந்த ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிடணும். நம்ம ஒரு ஸ்பூனால் எடுத்து நல்லா அமுத்தி விட்டுறணும். நம்ம இல்லை கையை வச்சாவது நம்ம எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த நெஸ்ட்டு மாதிரி பவுல் மாதிரி நம்ம செஞ்சிடணும். எந்த அளவுக்கு நம்ம அந்த சூடாக இருக்கும்போது ப்ரெஸ்ஸு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது செட் ஆகிடும். இதுதான் நம்ம கட்டோரி. நல்லா அமுத்து கொடுங்க, 4 பக்கமும் அமுத்து கொடுங்க. இது நல்லா செட் ஆகிடும். பார்க்குறதுக்கு நெஸ்ட்டு மாதிரியும் இருக்கும். இந்த கட்டோரி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு ஷேப்பு நமக்கு இந்த மாதிரி வெசலில் கூட நம்ம வச்சு ஷேப் பண்ணிக்கலாம். நல்லா அமுத்து கொடுங்க. அந்த நெய், சேவை, ஏலக்காய், கண்டன்ஸ் மில்க்கு எல்லாம் இருக்கனால அது நல்லா செட் ஆகிக்கும். ஆனால் சூடாக இருக்கும்போதே நம்ம இதை ஆற விடக்கூடாது. சூடாக இருக்கும்போதே அப்படியே கலந்து விட்டுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது செட் ஆகிக்கும். ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 3 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ ரபடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கடாய் எடுத்துக்கலாம். மில்க் பவுடர் போட்டுக்கலாம், ஏலக்காய் போட்டுக்கலாம், கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம், முந்திரியை நல்லா பவுட்ரு பண்ணி அதையும் போட்டுக்கலாம், சர்க்கரையும் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீமு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். கட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பால் சேர்த்துக்கலாம். நம்ம அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். அப்படியே கைவிடாமல் நம்ம அப்படியே கலந்துகிட்டே இருந்தோம்னா இந்த டெக்ஸ்சர் பாருங்கள் மாறிடுச்சு.
இந்த பபிள்ஸ் எல்லாம் வர்ற ஸ்டேஜில் நம்ம குங்குமப்பூவை போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரபடி ரெடி ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் பிஸ்தா போட்டுக்கலாம். இதில் நமக்கு எந்த நட்ஸ் வேணுனாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே எந்த கலரும் ஆட் பண்ணல. உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இந்த ரபடி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஃபுட் கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இங்கே ஒயிட் க்ரீமியாக நான் செஞ்சுருக்கேன். இந்த பபுள்ஸ் வர்ற ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜு. பாருங்கள், அப்படியே எடுத்து அந்த இதில் கொட்டும்போது ட்ராப்பாக விழுது. நம்ம ரபடி ரெடி. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த கட்டோரி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். கட்டோரியும் ரெடி ஆகிடுச்சு, ரபடியும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அழகாக வந்திருக்கு கட்டோரி. அது ஈஸியாக எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஏன்னா நம்ம சிலிக்கன் இதில் வச்சனால அந்த திக்னஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப நல்ல ஒரு கட்டோரி மாதிரி வந்திருக்கும். இது பார்க்க நெஸ்ட்டு மாதிரி கூட இருக்கும். பேர்ட்ஸ் நெஸ்ட்டு மாதிரி அழகாக வந்திருக்கு பாருங்கள். டெக்ஸ்சர்லாம் ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா கண்டன்ஸ் மில்க்கு ஏலக்காய்லாம் போட்டனால டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு வித்தியாசமான ஸ்வீட்டு. எல்லாத்துக்கும் பிடிக்கும். சின்னவங்க பெரியவங்க வர எல்லாத்துக்குமே பிடிக்கும். பாருங்கள், நம்ம பெரிய பவுலில் வச்சோம். எந்த ஷேப்பில் வைக்கிறோமோ அந்த ஷேப்பில் நமக்கு இது செட் ஆகியிருக்கும். ஒரே ஒரு டிப்ஸு, கீழே ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், மேலே ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்பெஷலான சேவை கட்டோரி ரபடி ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். எல்லா டிஸ்பிளேயில் வச்சாச்சு. இப்போ தீபாவளிக்கு தீபத்தை ஏற்றி வச்சிடலாம் 4 பக்கமும். ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு கட்டோரிலையும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ரபடியை அது மேலே சர்வ் பண்ணலாம். பெரிய கட்டோரியும் இப்போ எடுத்துக்கலாம். அதில் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரபடியெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பவுடர் பண்ணி வச்சுருக்க பிஸ்தாவை மேலே அப்படி அழகாக தூவி விடலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கிறிஸ்பியாக, க்ரன்ச்சியாக, ஸ்வீட்டாக. அது ஃப்ரிட்ஜ்லேருந்து இந்த ரபடி எடுத்து வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பிஸ்தாவை நீல வாக்கில் கட் பண்ணி இருக்கும்ல, அதையும் இது மேலே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். செர்ரி கடைசியில் வச்சா அதோட அழகே அழகு தான். அடுத்த சேவை கட்டோரியில் நான் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கார்னிஷிங் பண்ணும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு இன்னும் வேறு வால்நட் இதெல்லாம் போடணும்னு ஆசையாக இருக்கும். அதெல்லாம் கூட நம்ம போட்டு நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் எல்லா கட்டோரியும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய கட்டோரி மேலேயும் அதே மாதிரி பிஸ்தாவை தூவி எடுத்துக்கலாம். பிஸ்தாவை போட்டுக்கலாம். பாதாமையும் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியில் செர்ரியும் வச்சு அழகாக கார்னிஷிங் பண்ணிடலாம். பார்க்கவே ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். சேவை கட்டோரி ரபடி இந்த தீபாவளிக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கவங்களுக்கு
இது செஞ்சு கொடுங்க. பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வர ரொம்ப ஆசையாக சாப்பிட்ற ஸ்வீட் டெசர்ட் இது. என்ஜாய் பண்ணுங்கள். சேவை கட்டோரி ரபடியோடு என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமான குறிப்புகள்: கட்டோரி சூடாக இருக்கும்போதே ஸ்விட்ச் ஆஃப் பண்ண உடனே மோல்டில் போட்டுருங்க. 2வது குறிப்பு, எல்லா பவுடரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வைங்க. 3வது குறிப்பு, ஃப்ரிட்ஜில் வைங்க, ஃப்ரீசரில் வைக்காதீங்க. 4வது, எந்த கலர்ஸ் வேணாலும் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், கலர்ஃபுல்லாக இருக்கும். ரம்யாஸ் யூனிக் கார்னர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை அமுத்துங்க. நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸை பார்க்கணுன்னா கீழே இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணுங்கள்.